வரும். தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. என் தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவராலே என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்பலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள். நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மத்தியிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவருடைய மேன்மையில் இருந்து அவரை தள்ளும்படிக்கு அவர்கள் அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்தது. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. வெள்ளனான என் கண்மலையும் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேற்பக்கள் பொய்யுமாகவே தராசையில் வைக்கப்பட்டால் அவர்கள் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதீர்கள். கொள்ளையினால் பெருமை பாராட்டாதீர்கள். ஐஸ்வர்ய விருத்தியினால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீர்கள். தேவன் ஒரு தரம் விளங்கினார், இரண்டாம் தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்றேன். கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு